நண்பர்களுக்கு வணக்கம். வரப்போற டெட் எக்ஸாம் பேப்பர் 1 பேப்பர் 2க்காக நம்ம சேனல்ல தமிழ்ல ஒவ்வொரு இயலாக பார்த்துட்டு வரோம். இதற்கு முன்னாடி 6th 7th புக்கை ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். இப்போ 8ஆம் வகுப்புல இயல் 4க்கான தேர்வு மொத்தமா 30 கேள்விகள் தேர்வுல பார்த்துட்டு வரோம். தேர்வு எழுதாம யாராச்சும் நண்பர்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கீழே டெஸ்கிரிப்ஷன்ல டெலகிராம் குரூப் லிங்க் இருக்கு. டெலகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் பேப்பர் இருக்கு. டெஸ்ட் எழுதிட்டு வந்து இந்த கீ ஆன்சரை பாருங்க. ஓகேங்களா? இன்னைக்கான 30 கேள்விகளுக்குள்ள போயிடலாம். முதல் கேள்வி, நீதிநெறி விளக்கத்தில் கடவுள் வாழ்த்து பாடல் ஓகேங்களா, கடவுள் வாழ்த்து உட்பட எத்தனை வெண்பாக்கள் உள்ளது? ஓகேங்களா, நீதிநெறி விளக்கத்தோட ஆசிரியர் யாருன்னா குமரகுருபரர். ஓகேங்களா, குமரகுருபரர். இதுல மொத்தமா எத்தனை வெண்பாக்கள் இருக்கு கடவுள் வாழ்த்தோடு சேர்த்துன்னு பார்த்தோம்னா 102 வெண்பாக்கள். 102 வெண்பாக்கள். நமக்கு கன்ஃபியூஷனே எங்க வரும்னா 100 101 ஓகேங்களா, நீங்க ஒரு வேலை படிக்காம சரியா ரிவிஷன் பண்ணாம இருந்தீங்கன்னா 100 101 கன்ஃபியூஸ் ஆகும். பட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீதிநெறி விளக்கத்துல கடவுள் வாழ்த்தோடு மொத்தம் 102 வெண்பாக்கள் இருக்கு. ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின், பாலுன் குறுகி தெரிந்து ஓகேங்களா இவ்வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? ஓகேங்களா, இந்த பாடல் வரி ஸ்டார்டிங் சொன்னா ஓரளவுக்கு எல்லாரும் கெஸ் பண்ணிடுவீங்க. கல்வி கரையில கற்பவர் நார்சில மெல்ல நினைக்கின் பிணிபல. ஓகேங்களா, இந்த பாடல் ஞாபகம் இருக்குங்களா? தெல்லிதின் ஆராய்ந்து தமையுடைய கற்பவே நீரொழிய பாலுன் குறுகி தெரிந்து. இது கல்வி கரையில கற்பவர் நார்சில, அதை படிச்சதுமே நிறைய பேர் கெஸ் பண்ணிருப்பீங்க. ஆமாம், இது நாலடியார். ஓகேங்களா, நாலடியார் பாடல் இருக்கிற கடைசி வரி, ஒரு பாடலோட கடைசி வரி. இந்த மாதிரி கூட கேள்விகள் வரும். ஓகேங்களா, சோ இந்த மாதிரி பாடல் வரிகளை ஃபர்ஸ்ட் லைன் லாஸ்ட் லைன் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இப்படி கூட கேள்விகளை கேட்பாங்க. அடுத்த கொஸ்டின், இங்கே இருப்பது சில காலம் இதற்குள் ஏனோ அகம்பாவும் மேற்கண்ட வரிகள் யாருடையது? புத்தியை தீட்டு அப்படின்ற ஒரு பாடல்ல ஆலங்குடி சோமு அவருடைய பாடல் ஒண்ணு கொடுத்திருப்பாங்க. கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு அப்படின்னு. ஓகேங்களா, சோ ஆன்சர் என்னன்னு பார்த்தோன்னா இங்கே இருப்பது சில காலம் இதற்குள் ஏனோ அகம்பாவும் இவ்வரிகள் யாருடையதுன்னா ஆலங்குடி சோமு. அடுத்த கொஸ்டின் பாருங்க, கல்வி என்பது வருவாய் தேடும் வழிமுறை அன்று, அது மெய்மையை தேடவும் அறநெறியை பயிலவும் மனித ஆன்மாவுக்கு பயிற்சி அளிக்கும் ஒரு நெறிமுறையாகும். இக்கூற்று யாருடையது? பாருங்க, இது யாருடையதுன்னா ஒரு பாக்ஸ் கொஸ்டின். பாக்ஸ்ல கொடுத்திருப்பாங்க. யாருன்னா விஜயலட்சுமி பண்டிட். ஐநாவையோட முதல் பெண் தலைவர். இப்படி கூட கேள்வி கேட்கலாம். ஐநாவையோட முதல் பெண் தலைவர் யார் அப்படின்னு கூட கேட்கலாம். யாரு? விஜயலட்சுமி பண்டிட். ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததா, இளமை விருந்து என்னும் நூல் யாருடையது? பாவானார், திருவிகா, சோமு, ஊவேசா. யாருன்னு பார்த்தோன்னா திருவிகா. திருவாரூர் விருதாச்சலம் கல்யாண சுந்தரனார். திருவிகா அவருடைய நூல் தான் இளமை விருந்து. நம்ம பாடப்பகுதியே அந்த நூல்ல இருந்து ஒரு சின்ன பாட்டு தான் கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின், ஒரு ஆரம்ப பள்ளி ஆசிரியனின் குறிப்புகள் என்ற நூல் யாருடையது? ஆண்ட குடிப்பிறத்தல் அப்படின்னு ஒரு கதை கொடுத்திருப்பாங்க. அதுல எழுதுனது யாருன்னு பார்த்தோம்னா பீசா குப்புசாமி. ஓகேங்களா, அவர் தான் என்னன்னா ஆரம்ப பள்ளி ஆசிரியனின் குறிப்புகள் அப்படின்னு ஒரு நூலை எழுதியிருப்பார். ஓகேங்களா, ஜெயகாந்தன் எழுத்தாளர், ஜெயகாந்தனோடு நெருங்கிய பழகியவர். ஓகேங்களா, ஜெயகாந்தனோடு பல்லாண்டு அப்படின்னு ஒரு நூலையும் எழுதியிருப்பார். ஓகேங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜெயகாந்தன். ஓகேங்களா, ஜெயகாந்தன் வந்தாலே அவர் கூட யாரை நம்ம ரிலேட் பண்ணிக்கணும்? இந்த பீசா குப்புசாமி. ஓகேங்களா, இவரை ரிலேட் பண்ணிக்கணும். ஓகேங்களா, இவர் கூட சேர்ந்து அவர் ஜெயகாந்தனோடு பல்லாண்டு அப்படின்னு ஒரு நூலையே பீசா குப்புசாமி அவர்கள் எழுதியிருக்காரு. ஓகேங்களா, சோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின், பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது? சில இடங்களில் உறுப்புகளுக்கு பதிலாக முழு சொற்களே சொற்களேன்னு இருக்கு, முழு சொற்களே வேற்றுமை உருவாக வேற்றுமை உருவாக வருவதும் உண்டு. உருவாக வருவதும் உண்டு. ஓகேங்களா, அவற்றை வேற்றுமை உருவு என்பர். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். சில இடங்களில் உறுப்புகளுக்கு பதிலாக முழு சொற்களே வேற்றுமை உருவாக வருவதும் உண்டு. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். அவற்றை வேற்றுமை உருவு என்பர். வேற்றுமை உருவுல அவற்றை சொல்லுறுப்புகள். சொல்லுறுப்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லுறுப்புகள். ஓகேங்களா, சொல்லுறுப்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல வேற்றுமை உறுப்புன்னு இருக்கு. சோ ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் தவறு. ஓகேங்களா, ஆன்சர் என்னன்னா சரியானது எது கேட்டிருக்காங்க? ஆன்சர் 1 மட்டும் சரி. ஓகேங்களா, என்னன்னா சொல்லுறுப்பு. அவற்றை என்னன்னு சொல்லணும்னா சொல்லுறுப்புகள். ஓகேங்களா, சொல்லுறுப்புகள் என்பர். அடுத்த கொஸ்டின், ஆக்கல், அழித்தல், அடைத்தல், நீத்தல், ஒத்தல், உடைமை ஆகிய பொருள்களில் வரும் வேற்றுமை எது? பாருங்க, கரிகாலன் கல்லணையை கட்டினான், அது ஆக்கல்ல வரும். ஓகேங்களா, அழித்தல் எடுத்தீங்கன்னா பெரியார் மூட நம்பிக்கைகளை ஒழித்தார். ஓகேங்களா, புத்தகத்தில் இருக்கிற எக்ஸாம்பிள்ஸ் தான் இதெல்லாம். ஓகேங்களா, அடைதல் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா இதுல கோவலன் மதுரையை அடைந்தான். இந்த மாதிரி ஆக்கல், அழித்தல், அடைதல், நீத்தல், ஒத்தல், உடைமை
ஆகிய பொருள்களில் வரும் வேற்றுமை என்னன்னா இரண்டாம் வேற்றுமை. ஓகேங்களா, இரண்டாம் வேற்றுமை. கேள்விகள் இப்படி கூட கேட்கலாம். ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின். நான்காம் வேற்றுமை உருபுடன் டேஷ் என்னும் அசை சேர்ந்து வருவதும் உண்டு. இது ஒரு பாக்ஸ் கொஸ்டின், பாக்ஸ்ல இருக்கும். நான்காம் வேற்றுமை உருபுடன் கூடுதலாக ஆக என்னும் அசை சேர்ந்து வருவதும் உண்டு. ஆன்சர் ஆப்ஷன் டி. ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின். நீங்கள், ஒப்பு, எல்லை, ஏது ஆகிய பொருள்களில் வரும் வேற்றுமை எது? ஓகேங்களா, இதுவும் அப்படியே நான்காம் வேற்றுமை கீழே ஐந்தாம் வேற்றுமையில இருக்கும். ஓகேங்களா, ஐந்தாம் வேற்றுமை தான். நீங்கள், ஒப்பு, எல்லை, ஏது. நீங்களுக்கு தலையின் இழந்த மயிர் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருப்பாங்க. ஒப்புக்கு பாம்பின் நிறம் ஒரு குட்டி, ஒப்பிடுறது. ஓகேங்களா, பாம்பு நிறம் ஒரு குட்டி. இந்த மாதிரி நீங்கள், ஒப்பு, எல்லை, ஏது ஆகிய பொருள்களில் வரும் வேற்றுமை ஐந்தாம் வேற்றுமை. ஓகேங்களா, ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஆக்கல், அழித்தல், அடைதல், நீத்தல், ஓத்தல் உடைமையில வந்தா இரண்டாம் வேற்றுமை. நீங்கள், ஒப்பு, எல்லை, ஏது. ஓகேங்களா, எல்லை, ஏது வந்தா ஐந்தாம் வேற்றுமை. அடுத்த கொஸ்டினை பார்க்கலாம். மேற்கோள் குறிகளுக்கு முன் டேஷ் வரும். ஓகேங்களா, காற்புள்ளியா, அரைப்புள்ளியா, முக்காற்புள்ளியா, முற்றுப்புள்ளியா? ஓகேங்களா, மேற்கோள் குறி. நம்ம மேற்கோள் குறியிட்டோம்னா அதற்கு முன்னாடி என்ன வரும்னா ஒரு கமா வரும். ஓகேங்களா, கமா என்பது என்னன்னா காற்புள்ளி. ஓகேங்களா, கமா போட்டுதான் பக்கத்துல ஏதோ ஒரு விஷயத்தை எழுதுவோம். ஓகேங்களா, அப்போ முன்னாடி என்ன இருக்கும்? கமா இருக்கும். கமா தான் காற்புள்ளி. ஓகேங்களா, மேற்கோள் குறிகளுக்கு முன் என்ன வரும்னா காற்புள்ளி வரும். ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின். நேர்கூற்றுகளிலும் செய்யுள் அடிகளையோ பொன்மொழிகளையோ குறிப்பிடும் இடங்களில் டேஷ் பயன்படுத்த வேண்டும். பாருங்க, செய்யுள்ள, ஓகேங்களா, செய்யுள்ளையோ அல்லது பொன்மொழிகளை குறிப்பிட்ட இடத்திலேயோ ஓகேங்களா என்ன வரணும்னா இரட்டை மேற்கோள் குறி வரணும். ஓகேங்களா, இரட்டை மேற்கோள் குறி வரணும். அப்ப ஆன்சர் ஆப்ஷன் டி, இரட்டை மேற்கோள் குறி. ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின். கலைச்சொல் கண்டறிக. ரெஃபார்ம், ஓகேங்களா, அல்லது ரிஃபார்ம். ஓகேங்களா, ப்ரொனன்சியேஷன் எப்படி வேணாலும் பண்ணலாம். ரிஃபார்ம் அப்படின்னா என்னன்னா சீர்திருத்தம். ஓகேங்களா, ரிஃபார்ம்னா சீர்திருத்தம். அடுத்ததா சொற்குறுக்கங்களை அடுத்து பாருங்க, சொற்குறுக்கங்களை அடுத்து டேஷ் வரும். காற்புள்ளியா, அரை புள்ளியா, முக்காற்புள்ளியா, முற்றுப்புள்ளியா? ஓகேங்களா, இப்ப நான் எக்ஸாம்பிளுக்கு இப்போ திருவிக்கான எழுதுறேன். ஓகேங்களா, திருவிகா. ஓகேங்களா, பாருங்க, சொற்குறுக்கங்களுக்கு அடுத்ததா என்ன வருது? இடையில என்ன வருது? ஃபுல் ஸ்டாப் வருது. அப்ப இது என்ன புள்ளி? முற்றுப்புள்ளி. அப்ப ஆன்சர் என்ன? முற்றுப்புள்ளி. சொற்குறுக்கங்களை அடுத்து எந்த புள்ளி வரும்? முற்றுப்புள்ளி வரும். ஓகேங்களா, இப்போ உவேசா அப்படின்னு எழுதுறோம்னா உவேசா. ஓகேங்களா, சோ இடையில முற்றுப்புள்ளி தானே வருது. சோ ஆன்சர் என்னன்னா சொற்குறுக்கங்களை அடுத்து முற்றுப்புள்ளி வரும். ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின். உடைய என்னும் சொல்லுருவு உடைய வேற்றுமை எது? ஓகேங்களா, உடைமை, உடைய அப்படின்ற சொல்லுருவு. ஓகேங்களா, நம்ம வேற்றுமை உருவுகள்னு எடுத்தோம்னா வேற்றுமை கொடுத்திருப்பாங்க, அதோட உருவுகள் இருக்கும், அதோட சொல்லுருவுகள் இருக்கும், அதோட பொருள் இருக்கும். ஒரு பாக்ஸ் போட்டு கொடுத்திருப்பாங்க பாருங்க, அதுல எங்கிருந்து வேண்டுமானாலும் கேள்விகள் வரலாம். ஓகேங்களா, வேற்றுமையிலிருந்து வரலாம், உருவுல இருந்து வரலாம், அடுத்ததா பொருள்ல இருந்து வரலாம், அடுத்ததா சொல்லுருவுல இருந்து வரலாம். ஓகேங்களா, இதுல எதுல இருந்து வேணாலும் கேள்விகள் வரலாம். அந்த பாக்ஸை நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இப்போ இங்க பாருங்க, உடைய என்னும் சொல்லுருவு எந்த வேற்றுமை அப்படின்னு பார்த்தோம்னா உடைய அப்படின்றது என்னன்னா ஆறாம் வேற்றுமை. ஓகேங்களா, ஆறாம் வேற்றுமை தான். இந்த ஆறாம் வேற்றுமை வேற என்னன்னு சொல்லுவாங்கன்னா உரிமை பொருள்ல வரதால இதை உரிமை வேற்றுமை. ஓகேங்களா, உரிமை பொருளில் வரும், அதனால இதை கிழமை வேற்றுமை அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஓகேங்களா, உரிமை பொருளில் வரும் வேற்றுமை எதுன்னு கூட கேள்வி வரலாம். உரிமை பொருள்ல வரதும் எதுன்னு பார்த்தோன்னா ஆறாம் வேற்றுமை. கிழமை பொருள்ல வரதும் ஓகேங்களா எதுன்னு பார்த்தோன்னா ஆறாம் வேற்றுமை. ஆறாம் வேற்றுமை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதோட சொல்லுருவு உடைய, அதுக்கு அடுத்ததா அதற்கு வேற என்ன பெயர்கள் இருக்குன்னா உரிமை பெயர்ல வரும். ஓகேங்களா, அடுத்ததா கிழமை பொருள்லயும் இது வரும். ஓகேங்களா, ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இந்த 3 டேட்டாஸ் ஆறாம் வேற்றுமை. ஓகேங்களா, ஒன்னு உடை என்ற சொல்லுருவு, இன்னொன்னு உரிமை பொருள்ல வரும், கிழமை பொருள்ல வரும். அதுக்கடுத்தா இதோட உறுப்புகள் அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதோட உறுப்புகள் என்னன்னா அது, ஆது, அடுத்ததா ஆ. ஓகேங்களா, அது, ஆது, ஆ. எதோட உறுப்புகள்னு பார்த்தோம்னா ஆறாம் வேற்றுமை. ஓகேங்களா, அடுத்ததா கருவி பொருள் எத்தனை வகைப்படும்? கருவி பொருள் எத்தனை வகைப்படும்னா 2 வகைப்படும். ஒன்னு முதல் கருவி, ஓகேங்களா, இன்னொன்னு ரெண்டாவது என்னன்னு பார்த்தோம்னா துணை கருவி. ஓகேங்களா, இது எந்த வேற்றுமையில வரும்? இந்த முதல் கருவி, துணை கருவி. கருவி பொருள் ஃபர்ஸ்ட் எதில் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கருவி பொருள் 3ஆம் வேற்றுமையில் வரும். ஓகேங்களா, 3ஆம் வேற்றுமையில் வரும். 3ஆம் வேற்றுமைக்குரிய உறுப்புகள் என்ன? ஆள், ஆண், ஒடு, ஓடு.
ஓடு ஓடு ஓகேங்களா, ஓடு 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 ஓகேங்களா. இதுல கருவி பொருள் கருதா பொருள் ஆல் ஆன் அது மட்டும் என்னன்னா 2 வகையான பொருள்ல வரும் ஓகேங்களா. இதுல இருக்கிற ஆல் ஆன் மட்டும் 2 வகையான பொருள்கள்ல வரும். ஒன்னு கருவி பொருள், இன்னொன்னு கருதா பொருள் ஓகேங்களா. கருவி பொருள் கருதா பொருள். இந்த கருவி பொருள் என்னன்னா 2 வகைப்படும். ஒன்னு முதற்கருவி, இன்னொன்னு துணை கருவி. அது என்ன முதற்கருவி அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு விஷயத்த செய்யறதுக்கு ஓகேங்களா முதல் கருவியா இருக்கிறது ஓகேங்களா. கருவியே செய்யப்படும் பொருளாக மாறுவது. புக்ல என்ன எக்ஸாம்பிள் கொடுத்திருப்பாங்கன்னா மரத்தால் சிலை செய்தான் ஓகேங்களா. அப்போ மரம் தான் முக்கியமான பொருள் ஓகேங்களா. மரத்தால் சிலை செய்தான். அப்போ முதல் கருவியே என்ன இங்க மரம் தான் ஓகேங்களா. அப்போ இது முதல் கருவி. அடுத்ததா துணை கருவினா என்னன்னா உளியால் பாருங்க, உளியால் இங்க மரத்தால் இருந்துச்சுங்களா, இங்க உளியால் சிலை செய்தான். உளியால தான் சிலை செய்யறாங்க. ஆனா அந்த உளிய வச்சு எதுல சிலை செய்யறாங்கன்னா மரத்துல ஓகேங்களா. அப்போ துணை கருவினா அந்த மரத்துக்கு துணையா அந்த உளி இருக்கிறதால செய்யப்படுற ஒரு ஏதோ ஒரு செயல் ஓகேங்களா, ஒரு சிலை ஓகேங்களா. அப்போ முதல் பொருள் என்னன்னா அந்த மரம் ஓகேங்களா. மரம் என்பதுதான் முதல் பொருள். அந்த மரத்துல ஓகேங்களா உளி வச்சு செய்யறதால ஒரு கருவி வச்சு செய்யறதால துணையா ஒரு கருவி வச்சு செய்யறதால அது துணை கருவி ஓகேங்களா. 3ஆம் வேற்றுமை கொஞ்சம் பெருசா இருக்கும், நல்லா படிச்சு வச்சுக்கோங்க ஓகேங்களா. 3ஆம் வேற்றுமை உருவு ஆல் ஆன் ஒடு ஓடு ஓகேங்களா. இதுல ஆல் ஆன் மட்டும் எதுல வரும்னா கருவி பொருள் கருதா பொருள் ஆகிய 2 வகையான பொருள்கள்ல வரும். அதுல கருவி பொருளை நம்ம 2ஆ பிரிக்கலாம். ஒன்னு முதல் கருவி, துணை கருவி. முதல் கருவினா இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம்ல அதுதான் கருவியால் கருவியாக ஒரு கருவியே செய்யப்படும் பொருளாக மாறுவது ஓகேங்களா. ஒரு கருவிதான் செய்யப்படும் பொருளாவே மாறிடும், அது முதல் கருவி. அதுவே ஒன்றை செய்வதற்கு துணையாக ஒரு உளியை பயன்படுத்துறோம், ஏதோ ஒரு விஷயத்த பயன்படுத்துறோம்னா அது துணை கருவி ஓகேங்களா. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப ஆன்சர் என்னன்னா கருவி பொருள் 2 வகைப்படும். ஒன்னு முதல் கருவி, இன்னொன்னு துணை கருவி ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஓவிய தூரிகை கொண்டு ஓவியம் தீட்டினார். ஓவிய ஒரு நிமிஷம். ஓவிய தூரிகை கொண்டு ஓவியம் தீட்டினார். இவ்வரியில் இடம்பெற்றுள்ள சொல்லுருவு எது? பாருங்க, ஓவிய தூரிகை கொண்டு ஓவியம் தீட்டினார். இதுல இடம்பெற்றுள்ள சொல்லுருவு எதுன்னு பார்த்தோம்னா இந்த கொண்டு. கொண்டு என்பதே இதுல இருக்கிற அந்த சொல்லுருவு ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின். பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது? பீசா குப்புசாமி சிறுகதை ஆசிரியர்களில் ஒருவர். இப்பதான் நம்ம பார்த்தோம் ஓகேங்களா. ஜெயகாந்தனோடு நெருங்கிய பழகியவர் அப்படின்னு பார்த்தோம். கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர். கல்லூரியில இல்ல, பள்ளியில தொடக்க பள்ளியில தலைமை ஆசிரியராக இருந்திருப்பார். அப்போ கல்லூரி பேராசிரியராக ஓய்வு பெற்றவர் பணியாற்றி என்பது தவறான கூற்று ஓகேங்களா. தவறான ஸ்டேட்மெண்ட். 3வது, ஜெயகாந்தனோடு நெருங்கி பழகி ஜெயகாந்தனோடு பல்லாண்டு என்னும் நூலை எழுதினார். அப்ப 3வது ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். அப்ப ஆன்சர் என்னன்னா 1 மற்றும் 3 சரி ஓகேங்களா. 2வது ஸ்டேட்மெண்ட் தவறு. ஏன்னா அவர் தொடக்க பள்ளியில தான் தலைமை ஆசிரியரா இருந்திருப்பார் ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின். பின்வரும் திருவிக்கா குறித்த கூற்றுகளில் சரியானது எது? திருவிக்கா என்பதன் விரிவாக்கும் திருவாமூர் விருதாச்சலம் கல்யாண சுந்தரம் ஓகேங்களா. நிறைய பேரு படிக்கும் போது எதர்ச்சியா இருக்கு ஓகேங்களா, ரொம்ப நோட்டீஸ் பண்ணலைன்னா இது திருவாமூர்னு இருக்கு ஓகேங்களா. திருவாரூருக்கு பதிலு திருவாமூர்னு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தவறு ஓகேங்களா. அவசரத்துல நம்ம சரியா திருன்னு இருக்கவே திருவாரூர்னு கூட படிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஓகேங்களா. கொஞ்சம் படிக்கும் போது பார்த்து படிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் அப்போ தவறு. தொழிலாளர் நலனுக்காக பணியாற்றியவர். தொழிலாளர் நலனுக்காக பணியாற்றியவர் ஆமாம். தமிழ் தென்றல் என்று அழைக்கப்படுகிறார். அப்போ 2வது ஸ்டேட்மெண்ட் 3வது ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் ஓகேங்களா. கூற்று 2, 3 சரி. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தவறு. ஏன்னா திருவாரூர் விருதாச்சலம் கல்யாண சுந்தரம்னு வரணும், இங்க திருவாரூருக்கு பதிலா திருவாமூர்னு இருக்கு. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் தவறு. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஏடென்று கல்வி சிலர் எழுதும் பேசும் ஏழென்று கல்வி இக்கூற்று யாருடையது? யாருடைய கூற்று? குலோத்துங்கன். இதுவும் பாக்ஸ் கொஸ்டின். அடுத்த கொஸ்டின். பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது? ஆலங்குடி சோமு திரைப்பட பாடலாசிரியராக புகழ் பெற்றவர். ஆமாம், இவர் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள ஆலங்குடி என்னும் ஊரில் பிறந்தவர். தூத்துக்குடி இல்ல, சிவகங்கை மாவட்டம் பக்கத்துல இருக்கிற சிவகங்கை மாவட்டம் ஓகேங்களா. அப்போ 2வது ஸ்டேட்மெண்ட் தவறு. தமிழ்நாடு அரசின் கலைவாணி ஓகேங்களா. கலைமாமணிக்கு கலைவாணின்னு இருக்கு, கலைமாமணி ஓகேங்களா. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் தவறு ஓகேங்களா. கொஸ்டின் கலைவாணின்னு இருக்கு, ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் தவறு. அப்ப ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா 2, 3 தவறு ஓகேங்களா. கலைவாணி விருதுன்னு இருக்கு, ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் தவறு. ஏன்னா கலை மாமணி ஓகேங்களா, கலை மாமணி விருது பெற்றவர். அப்போ 2வது ஸ்டேட்மெண்ட் 3வது ஸ்டேட்மெண்ட் தவறு. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் கரெக்ட் ஓகேங்களா. அப்ப ஆன்சர் 2, 3 தவறு. அடுத்த கொஸ்டினை பாருங்க. குமரகுருபரர் இயற்றிய நூல்களில் தவறானது எது?
கந்தர் கலிவெண்பா கரெக்ட், கைலை கலம்பகம் கரெக்ட், சகலகலாவல்லி மாலை கரெக்ட், சகலகலாவல்லி மாலையும் கரெக்ட். முத்துக்குமரன் பிள்ளை தமிழ்னு இருக்கு, இதுதான் தவறு. ஏன்னா முத்து குமாரசாமி பிள்ளை தமிழ்னு வரணும். முத்து குமாரசுவாமி பிள்ளை தமிழ் அப்படின்னு வரணும். இங்க முத்துக்குமரன் பிள்ளை தமிழ்னு இருக்கு. ஸோ தவறானது எதுனா ஆப்ஷன் டி. ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின், சொற்பொருள் கண்டறிக. முற்ற முற்ற என்னும் சொல்லியிருக்கான பொருள் என்னன்னா ஒளிர. முற்றனா என்ன? ஒளிர. அடுத்த கொஸ்டின், முருகன் அல்லது தமிழ் என்பது யாருடைய நூல்? பாவானா, திருவிக்கா, சோமு, பூவேசா. யாருடைய நூல்னா முருகன் அல்லது அழகு என்பது திருவிக்காவுடைய நூல். ஓகேங்களா. வேற என்ன நூல்கள் எல்லாம் திருவிக்கா எழுதியிருப்பார்னா மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும். ஓகேங்களா. மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும். ஓகேங்களா. காந்தியடிகளும். அடுத்ததா வேற என்னன்னு பார்த்தோம்னா பெண்ணின் பெருமை. பெண்ணின் பெருமை. அடுத்ததா தமிழ் சோலை. தமிழ் சோலை. அடுத்ததா பொதுமை வேட்டல். பொதுவையில் பொதுமை வேட்டல். அடுத்ததான் முருகன் அல்லது அழகு. ஓகேங்களா. இதெல்லாம் தான் அவர் எழுதின நூல்கள். இதுல முருகன் அல்லது அழகு என்பதும் இவருடைய நூல் தான். அப்ப ஆன்சர் ஆப்ஷன் டி, திருவிக்கா. அடுத்த கொஸ்டின் பாருங்க, தவறான இணையை கண்டறிய. இயற்கை இன்பக்களம். இயற்கையோட இன்பக்களம் கலித்தொகை கரெக்ட். இயற்கை வாழ்வில்லம் திருக்குறள், இதுவும் கரெக்ட். இயற்கை தவம் பாருங்க, இயற்கை தவம் 10 பாட்டுன்னு இருக்கு. ஓகேங்களா. இயற்கை ஓவியம் தான் 10 பாட்டு. ஓகேங்களா. இயற்கை ஓவியம் என்பதுதான் 10 பாட்டு. இங்க என்ன இருக்குன்னா இயற்கை தவம்னு இருக்கு. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் தவறு. ஓகேங்களா. 3வது தான் தவறு. இயற்கை அன்பு பெரிய புராணம், இது கரெக்ட். ஓகேங்களா. அப்ப ஆன்சர் என்னன்னா இயற்கை ஓவியம் தான் 10 பாட்டு, இங்க இயற்கை தவம்னு இருக்கு. ஸோ இது தவறு. அடுத்த கொஸ்டின், உடன் கழிச்சி பொருளில். ஓகேங்களா. உடனி கழிச்சி பொருளில் வரும் வேற்றுமை உருவு எது? நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், கொஞ்சம் டீட்டெயிலாவே பார்த்தோம். 3ஆம் வேற்றுமை. ஓகேங்களா. அந்த 3ஆம் வேற்றுமை தான் இந்த உடனி கழிஞ்சி பொருள்ல வர வேற்றுமை உருவு. அதுல வர உருவு எதுன்னு பார்த்தோம்னா ஆண் இருக்கும், ஒடு இருக்கும். ஒடு இருக்கும். இதுல உடன் கழிஞ்சி பொருள்ல வர வேற்றுமை உருவு எதுன்னு பார்த்தோம்னா இந்த ஓடு. ஓகேங்களா. இது ரெண்டும் தான் உடனி கழிச்சி பொருள்ல வரக்கூடிய வேற்றுமை உருவுகள். அடுத்ததா உரிமை பொருளில் வரும் வேற்றுமை எது? நம்ம முன்னாடியே பார்த்தோம், கிழமை பொருள்ல வரும், உரிமை பொருள்ல வரும்னு. எந்த வேற்றுமை? 6ஆம் வேற்றுமை. ஓகேங்களா. 6ஆம் வேற்றுமை. அதோட உருவுகள் ஞாபகம் இருக்குங்களா? அது ஆது. அடுத்ததா ஆ. ஓகேங்களா. அடுத்ததா குமரகுருபரின் காலம். ஓகேங்களா. இப்படி கூட எளிமையா கூட கேள்விகள் வரலாம். குமரகுருபரோட காலம்னா 17ஆம் நூற்றாண்டு. ஓகேங்களா. இல் இன் ஆகியவை எந்த வேற்றுமையின் உருவுகள்? பாருங்க, இல் இன், வெறும் இல் இன். எந்த வேற்றுமையோட உருவுகள்னா 5ஆம் வேற்றுமை. ஓகேங்களா. 5ஆம் வேற்றுமையோட சொல்லுருவுகள், அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. தனியாக எழுதிடலாம். சொல்லுருவு, 5ஆம் வேற்றுமையோட சொல்லுருவுகள் என்னன்னா இலிருந்து, நின்று, காட்டிலும். ஓகேங்களா. இது எப்படி நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம்னா காட்டிலும் பார்க்கிலும் தனியா ஞாபகம் வச்சுக்கோங்க. நின்று, காட்டிலும், பார்க்கிலும் ஞாபகம் இருக்குங்களா? 5ஆம் வேற்றுமையோட சொல்லுறுப்புகள் என்ன? நின்று, காட்டிலும், பார்க்கிலும். நின்று காட்டிலையும் பார்க்கிலையும் நம்ம பார்க்கிறோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நின்று, காட்டிலும், பார்க்கிலும். அடுத்ததா இலிருந்து. ஓகேங்களா. இலிருந்து, நின்று, காட்டிலும், பார்க்கிலும். எந்த வேற்றுமையோட உறுப்புகள் இதெல்லாம்? 5ஆம் வேற்றுமையோட உறுப்புகள். ஓகேங்களா. 5ஆம் வேற்றுமை உறுப்புகளோட ஓகேங்களா சொல்லுறுப்புகள் இது. வேற்றுமை உறுப்புகள் அப்படின்னு பார்த்தோம்னா என்னென்னு பார்த்தோம்னா இல், இன். ஓகேங்களா. இந்த 5ஆம் வேற்றுமை எந்தெந்த பொருள்ல வரும் ஆல்ரெடி பார்த்தோம். நீங்கள், ஒப்பு, எல்லை, ஏது. இந்த 4 பொருள்கள்ல 5ஆம் வேற்றுமை வரும். அந்த பாக்ஸை நல்லா படிச்சுக்கோங்க. எப்படி கேட்டாலும் உங்களுக்கு ஆன்சர் பண்ண தெரியணும். கண்டிப்பா அதுல இருந்து கேள்வி வரும். ஓகேங்களா. அடுத்த கொஸ்டினா பாருங்க, கடைசி கொஸ்டின். தொகை சொற்களை விரித்து கூறும் இடத்தில் டேஷ் வரும். நம்ம முக்கணி அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. ஓகேங்களா. முக்கணி நம்ம என்ன பண்ணுவோம்? முக்கணி, மா, பலா, வாழை அப்படின்னு தொகை சொற்களை என்ன பண்ணுவோம்? விரித்து எழுதும். இதுல இங்க யூஸ் பண்ற புள்ளி என்ன புள்ளி? தொகை சொற்களை அடுத்துதான் நம்ம விரித்து கூறுற இடத்துல யூஸ் பண்ற புள்ளி என்னன்னு பார்த்தோம்னா முக்கார் புள்ளி. ஓகேங்களா. என்ன புள்ளி இது? முக்கார் புள்ளி. இந்த புள்ளி தான் அது. ஓகேங்களா. இந்த புள்ளி எதுனா முக்கார் புள்ளி. அப்ப ஆன்சர் முக்கார் புள்ளி. ஓகேங்களா. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். 30 கேள்விகளை பார்த்துட்டோம். ஓகேங்களா. 30 கேள்விகளுக்கு எத்தனை கேள்விகளுக்கு சரியாக பதில் அளித்துள்ளீர்கள் என்பதை கீழே கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. இன்னைக்கு ஈவினிங்கே இன்னொரு இயல்கான கொஸ்டின்ஸ் வரும். ஓகேங்களா. நைட்டே அதற்கான வீடியோஸ் வரும். ஓகேங்களா. நம்ம இன்னும் 2 நாள், அதிகபட்சம் 2 நாள்ல நம்ம 8th முடிச்சிருவோம். ஓகேங்களா. நாளைக்கு 2 இயல், நாளானிக்கு 2 இயல் முடிச்சோம்னா
8th முடிஞ்சிடும். ஓகேங்களா? இது அடுத்து இருக்கிற நாட்கள்ல 9th 10th நம்ம பார்த்து டெட் எக்ஸாமுக்குள்ள எப்படியாச்சும் 9th 10th வரைக்கும் தேர்வை முடிச்சிருவோம் தமிழ். ஓகேங்களா? ஸோ ஈவினிங் ஒரு டெஸ்ட் வரும், வெயிட் பண்ணுங்க. ஓகேங்களா? வேற ஏதேனும் கருத்துக்களோ சந்தேகங்களோ இருந்தா கீழே கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. ஈவினிங் வீடியோல சந்திப்போம். நன்றி.